எல்லாருக்கும் பிடிக்க காலம் இப்படித்தான் நிலைமையடா. அப்ப நாளைக்கு அதிகளவான மக்கள் இங்க நிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த ஒன்று சொன்னா நித்திரையை கொண்ட ஒன்று சொன்னா மேல உடுப்பு வைக்கலாம். மேல வந்துட்டோம். வாடா வாடா போனை காட்டுங்க. இல்ல பாருங்க புளி வாயுது. சொப்டா இருக்குண்ணா. ஆக முருகலா இல்லாம நல்ல சொப்டா இருக்குது. படியா பாருங்க. நன்றி அண்ணா. KFC சிக்கன் 100 கிராம் 50 ரூபா இந்தியா காசுக்கு. புதுசாக இருக்குங்க. இதில் இன்னும் ஊறுகாய் மாதிரி எல்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கொடுங்க. எனக்கு ஒரு 200K அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். அதாவது கமரவர்களே எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ, நாங்கள் நல்ல சுகமாக இருக்கும், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. பிரியாணி சாப்பிட்டு நாங்கள், அதாவது இங்கே இருக்கிற மக்கள் 1-2 பேரோட காய்ச்சிருந்த நாங்கள் நல்ல வடிவாக அழகாக பேசியிருந்தவை உண்மைக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருந்தது. அடுத்த இந்த வீடியோ எப்படி இருக்க போகணும்னு சொன்னால், நாங்கள் ஒரு இரவு பயணம் போகிறோம். இங்கே நாங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னைக்கு போகிறோம். எங்கள் நண்பன் சூர்யான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அவர் தான் பஸ் புக் பண்ணி தந்தது. அந்த பஸ்ஸுக்கு நாங்கள் இதில் ஒரு இடத்துக்கு போகணுமாம். அதாவது புதிய நீதிமன்றத்துக்கு முன்னாலே அதெல்லாம் பஸ் வந்து போகிறதாம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே போய் அப்படி பஸ் ஏறி நாங்கள் எங்கே போகிறோம்? சென்னைக்கு போகிறோம். சென்னையில் போய் இறங்கினா அப்புறம் அங்கே என்ன நடக்குது அது எல்லாமே நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த பஸ் பயணம், அதாவது இங்கே வந்தால் என்ன மாதிரி பஸ் பயணம் மேற்கொள்ளலாம், பஸ் பயணத்தில் ஏதாவது ஆப்புகள் இருக்குதா, ஆபத்துகள் இருக்குதா, நல்லதுகள் இருக்கா, எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி முன்னுக்கும் இதுலேயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் என்ன சென்னை பஸ் ஸ்டாண்ட் இருக்க சந்தர்ப்பம், சென்னை பஸ் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நீட்டாக போனவே போய் நித்திர கொண்டு என்ன ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணாங்க. எல்லாம் மெசேஜெலாம் இங்கே வந்துருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போவோம். சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கொடுங்க. எனக்கு ஒரு 200K அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். பார்ப்போம் என்னென்னு சொல்லி. ஓகே வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே அப்படியே தொடர்ச்சியாக போவோம். இல்லை வந்த இடத்துல அப்போது நாங்கள் அந்த பால்கோவா வாங்கி வந்த நாங்கள் நல்லா இருந்துச்சு. அப்போ திருப்பியும் ஒரு 2 வாங்கியிருக்குன்னு வரைக்கும் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கணும். புதுசாக வந்த நாங்கள் தானே எல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்த ஆறுதலாக போய் உடம்பை கவனிப்போம். இது என்ன? இது கச்சா நல்வாவா? இங்கே என்ன பேர் சொல்லுவோம்? இடிச்ச கடலை மூட்டை. நாங்கள் அங்கே கச்சா நல்வான்னு சொல்கிறோம். நாங்கள் இது இடிச்சு நெல் இதாக்கி கிடக்குன்னு தாங்க. கண்டும் தர ஒன்று காணுமோ? ஒன்று காணும். என்ன மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜி போட்டிருக்குது. இந்த கடையெல்லாம் வாங்கினாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே இருக்குது. கடையோடைய வடியை காட்டுங்க இருக்கும். கணக்கு விதமான இதில் எல்லாம் இருக்குது. வேறு கொஞ்சம் அதெல்லாம் புதுசாக இருக்குங்க. இதில் இன்னும் ஊறுகாய் மாதிரி எல்லாம் இருக்குது. மாங்காய் ஊறுகாய் அப்படி இப்படியெல்லாம் இருக்குது. எனக்கு விதமாக வித்தியாசமாக இருக்குது. கூடுதலாக இங்கே நாங்கள் லோக்கலுக்குள்ளேயே சாப்பிட்டோம்னு சொன்னால் மெலிவு, சாப்பாடு மெலிவு. உங்கள் அதில் குட்டி கடை இருக்குது. நாங்கள் அப்படியே போவோம். வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மீன், அதாவது மீன் ஃப்ரை மற்றும் சிக்கன் 65 எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டிருந்தனாங்க 100 கிராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 50 ரூபா. 100 கிராம் 50 ரூபா இந்தியா காசுக்கு. எப்படி ஒரு 175 ரூபா அப்படி வருமா? 175 ரூபா கிட்ட வருமானு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நல்லா இருந்தா நேற்று வாங்கி சாப்பிட்னாங்க தானே. இதில் கிட்ட காட்டு எப்படி இருக்க மாட்டேன். இப்போ இந்த மறுபடியும் சூடாக்கி தருவினோம். இந்த மாதிரி பேக் பண்ணி இலைக்கு மேலே பேக் பண்ணி தான் வரும். நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும். அந்த இடத்துல போய் நின்றோம்னு சொன்னால் எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் பஸ் வந்துடும். பஸ்ஸில் நாங்கள் ஏறி போவோம். சரி, இரவு சாப்பிட மாட்டேன். என்னோட பழைய வீடியோவில் என்ன ஒரு கரண்டாக இருந்தேன். அது பஸ்ஸில் போய்க்கு தான் தெரியும். சரி, நாங்கள் போய் சாப்பிட்டு அப்படியே அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் போய் நிற்போம். என்ன அண்ணா உங்கள்கிட்ட என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்குண்ணா? சாப்பாடு தான். இந்த இதில் என்னென்ன இருக்கு? சிக்கன் 65, KFC சிக்கன், ஃபிங்கர் சிப்ஸ். எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கொஞ்சம் பிந்தி தானே 9:30 10 மணி ஆக போகுது. ஹிந்தி வந்ததால் எடுக்கலாம் போயிட்டு கொஞ்சம் வெள்ள 6 மணிக்கெல்லாம் வந்து எடுக்கலாம். என்ன 4 மணிக்கு திறந்துடுவேன். நம்ம இந்த கருவேப்பிலை நிலையம் போடுறார் பார்த்தீங்களா? தெரியும், கருவேப்பிலை நிலையம் அங்கால போடுறார். டேய் 4 நாள் டே சாப்பிட இருப்போம்டா. பார்க்க வாய் ஊறுகிறாப்பா, பேர் தின்னுறாப்பா. இப்போ யாழ்ப்பாணம் போனால் அங்கே அடிக்கடி எல்லா இடத்தையும் இருக்காது. பெரிய பெரிய கடைக்கு தானே போகணும். இங்கே ரோட்டோரத்துலேயே குட்டி கடையிலே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தண்ணி குடிங்க, வடியாக குடிங்க தண்ணி. ஆனால்
இதில் சாப்பிட்டுட்டு போவோம் இதில் சாப்பிட்டு போவோம். ஆனால் 2 பேர்ட்ட டிஷர்ட் கலருக்குன்னு தான் காசு. நல்ல மஞ்சளும் ஆரஞ்சு கலர்லையும் இருக்குது டிஷர்ட். அண்ணா வெங்காயம் எல்லாம் படியாக வெட்டி அதுக்குள்ள வச்சு தரு வேற என்ன கொஞ்சம் முந்தி வந்துருக்கலாம். என்ன முந்தி வந்து என்ன வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. மற்ற இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு அதாவது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 மணி நேரத்துக்கிட்ட நின்று நாங்கள் அதுக்கு 300 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணவே. என்ன 300 ரூபாய் கிட்ட எடுத்தவ நம்மள அப்படித்தான் 24 மணி நேரம் சொன்னால் 24 மணி நேரம் தான். கொஞ்சம் பிந்தி முந்தி நாங்கள் நின்றோம் கூட நின்றோம். நாங்களோ கதைச்சி பேசி நாங்கள் குறைச்சிருக்கலாம். நாங்கள் ஒன்றும் கதைக்கவும் இல்லை வந்துட்டோம். பொறிஞ்சு வந்துட்டு வேறங்கோ இல்லை சுட சுட. ஓ அதுக்கு மிளகுத்தூள் போடுறாரு வேறங்கோ. வெங்காயம் போட்டு மைனஸ் போடுறோம். மைனஸ் போட்டு நன்றி அண்ணா. சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் 65 நல்ல சவுக்காக இருக்குடா. நல்ல சூப்பராக இருக்கு. வெங்காயத்தை சாப்பிடும். பாருங்க எப்படி இருக்கு படியா பாருங்க. நல்லா இருக்கும். சுட சுட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சொப்டா இருக்குண்ணா. ஆக முருகலா இல்லாமல் நல்லா சொப்டா இருக்குது. அங்கே சுண்டல் சாப்பிடுவோம். ஜாழ்ப்பாணத்தில் சுண்டல் சாப்பிடுவேன். ஓ சுண்டல் சாப்பிடுவாரு. அண்ணா இன்னும் வச்சிருக்கிறார். இங்கே பாருங்க சிக்கன் 65 மட்டும் வச்சிருக்கிறார். சரி நாங்கள் அப்படி பஸ்ஸும் பெறப்போது வலிக்கிடுவோமே நம்மள. நல்ல கலர் 97 கடைசி நம்பர். கொஞ்சம் கையை போட்டு ஊற்று. சரி ஓகே. நன்றி அண்ணா, நல்லா இருந்தது. போயிட்டு வரோம். அதில் ஒரு பஸ் ஒன்று வந்துருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸாக இருக்காது நாங்கள் போகிறது. இங்கே கூட இந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் இருக்குடாப்பா. ஸ்லீப்பர் பஸ் நாங்கள் 97. அங்கே இதுக்கும் ஸ்லீப்பர் பஸ் தான். அங்கே காலுக்கு மேலே காலை போட்டு போய் நம்ம இப்படி தானே இருக்கு ஸ்லீப்பர் பஸ். இந்த அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எங்களை நிற்க சொன்னவன். இதில் போய் நாங்கள் நின்றோம்டா. சரி அப்போ மதுசன் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன நினைக்கிறீங்க இப்போ பஸ் ட்ராவல் உண்டு? அது படுத்துருந்து போக போகிறீங்க. புதுசு தானே ஸ்லீப்பர் பஸ்ஸா உங்களுக்கு புதுசு தானே. ஏற்கனவே நான் 2-3 தடவை போயிருக்கிறேன். உனக்கு இது புதுசாக இருக்குமே. என்ன நல்ல ஏசி இல்லாமல் பெறும் படுத்து நல்ல அனுப்பிtroll நான் அங்கே கப்பலில் ஒரு படம் ஒன்று வைக்கணும் வந்து தெரியுமே. அதை நீங்கள் பார்க்க எடுத்தான் பார்க்க போகிறேன். நேற்று வைக்கணும் பார்த்த கூட யூடியூப்பில் பார்க்கிறாது. யூடியூப்ல நான் பார்த்தேன் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஏன்டா 5Gக்கு மட்டும்தான் ஓகே. 5Gக்கு மட்டும்தான் ஓகே. 4Gன்னு சொன்னா 2GB அப்படியே வட்டி போடும்போது இந்த வேலையாது. இல்லாட்டி அந்த படத்தை 2 பேரும் பார்ப்போம். நல்ல படம். அது நல்ல குஸ்தி படம் உண்டு. சண்டை படம். ராம் சரண்டை. இந்த இதான் அந்த என்னது நீதிமன்றம். புது நீதிமன்றம். இந்த ரோட்லாம் நாங்கள் வேணும். இதில் கொஞ்சம் அதில் பஸ் வந்துடும். இந்த அதில் பார்த்தா தெரியும். காவலர் உணவகம், போலீஸ் உணவகம்னு சொல்லி அதில் முன்னுக்கு இருக்கு பாருங்கோ. இங்கே கோட்டுக்கு வர போலீஸாருக்கான உணவகம் அப்படி தானே. இதில் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கோ. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் எல்லாருமே பஸ்ஸுக்காண்டி தான் வந்து நிற்கணும். சென்னைக்கு போகிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். பஸ்ஸுகள் கணக்கு வந்து ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். திருச்சிக்கான ஒரு பஸ் வந்து போகுது. திருச்சி. ஆனால் அதில் சீட்டே இல்லைடா அப்பா. அதெல்லாம் ஏறணும்டா 2 தான் போகணும்.
என்ன இது வடிவா நித்திர கொண்டு போகலாம். வேளாங்கண்ணிக்கு பஸ் போகுது, அதில் வேளாங்கண்ணி பஸ் போகுது, கணக்கு பஸ்கள் போகுது, எல்லாம் வேளாங்கண்ணி தெரியும் தானே உங்களுக்கு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸுகள். இதில் போகிற பஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களுக்கு போகிற பஸ். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பஸ்ஸுகள் இருக்குது. நாங்கள் போகிற பஸ் மட்டும் இல்லை, அதுக்கு அப்பிள் பஸ் ஏதோ ஒரு பேர், நம்பர் காணையில். அதில் இந்த முன் நம்பரை நோட் பண்ணி கொண்டு இருக்கோம். கடைசி 97 என்ன சுவரா 97 தானே, இல்லாட்டி பஸ்ஸை மிஸ் பண்ணி போட்டு போக முடியா. சிசிடிவி இருக்குதாம், உமன் சேஃப்டி இருக்குதாம், அதில் எழுதியிருக்கிறாங்க. லைவ் ட்ராக்கிங் இருக்காம், சிசிடிவி ஒன் போட்டாம், கணக்க விஷயங்கள் இருக்கா. சரி, இவங்க பஸ்ஸை காணையில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இங்கே பஸ்ஸை காணையில் அப்பிள் பஸ் இது இல்லை. இந்தா இதில் பாருங்க, அப்படி ஜூம் பண்ணி காட்டுங்க. இதில் பாருங்க, புளி பாயுது, நல்ல வடிவா ஸ்டிக்கர் அடித்து வச்சுக்கிறாங்க, நல்ல அழகாக இருக்குது. இது நல்ல பஸ். இந்த பாருங்க, மேலே வடிவா நித்திர கொண்டு போகலாம். இந்தியாவில் ஒரு ஆள் நித்திர விடுற மாதிரி, அங்கால 2 பேர் மற்ற பக்கம் நித்திர கூடிய மாதிரி இருக்கும். இரவுக்கு எங்கேயா கொண்டு நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். ஏதாவது இப்போ கொழும்புக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து இடையில ஓடத்தை நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி மாங்குளம் இல்லை வாவனியா இல்லாட்டி புத்தளம் அப்படியே எங்கேயாவது இடையில நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் நான். என்ன பஸ் காணையில் என்னடாப்பா என்ன ஒரு நிமிஷம் தான் கிடக்குது. அதில் ஒன்று வருது. ஐயோ, அது ஊர் பஸ். சரியா 10:30 கொண்டு அடிச்சுட்டாங்க பாருங்க. 97 இந்த பஸ் தான், ரோஸ் கலர் பஸ் வடிவா பாருங்க. நாங்கள் ஏறுவோம், என்ன ஏறினா பிறகு நாங்கள் எல்லாம் காட்டுறோம். இப்போ நாங்கள் பேசின முதலியாது. மேலே வந்துட்டோம், வாடா மேலே வந்தாச்சு. ஏறு. இஞ்சட்டா ஏசி இங்கே இருக்குடா, மேலே ஏசி இருக்குது, சார்ஜர் 2 இருக்குது, சார்ஜர் கட்டை இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? இந்த மேலே உடுப்பு வைக்கலாம், சோடா கொண்டு வந்தீங்க தரவினமே. நீ கொண்டு வந்தீங்க? சோடா கொண்டு வந்துருக்கானா, இப்படி படுத்திருக்கலாம் பூரா. அப்பா நல்ல ஏசி வருதுடாப்பா. இந்த ஏசி காத்துக்கு செத்து போடுவோம். கடும் ஏசி நீ பண்ணுறா இல்லை, அது கடும் காற்று வருது குறடா. ஓகே, இல்லை அதுக்கால லொக்கெல்லாம் கிடக்குது. எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் மூடி விடலாம் ஃபுல்லாக. இந்த பாருங்கோ, இதில் பேக் வச்சிருக்கோம் சும்மா எதுக்கு. நீ எடுத்து வந்து அங்கால் எடுத்து வைப்போம். நல்ல வசதி, உண்மைக்கு சத்தியமாக நல்ல வசதி. இப்படியே படுத்தவங்க சொன்னா, நித்திரையை கொண்டவங்க சொன்னா சென்னைக்கு அங்கால இறங்குவோம். நாங்கள் பண்டலூரில் இறங்கணும். பண்டலூரில் நல்லா இருக்கு, நல்ல நித்திரையும் பெறும் போல. ஆனால் இப்போ கடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையாப்பா. ஆடாம அது கடிக்கிறதுக்கு சாப்பாடு போத்தின் மூடி விட எடுத்து கடி. சரிங்க, ஓகே. நாங்கள் போய் சந்திப்போம். என்ன இந்த இதில் காட்டுறோம் பாருங்க. இதில் ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் கிடக்கு. இந்த இதில் ஃபோன் வைக்க இடம், இதுக்கு ஃபோன் வைக்கலாம். இதில் சும்மா அங்கே எல்லா ஃபோனும் சார்ஜ் போட்டு, இந்த இதில் வேறங்க இதில் எல்லா ஃபோனும் சார்ஜ் போடலாம். கொலை விட பையல் கீயல் கொலை விடலாம். இதில் வேறங்கோ பஸ் வலிக்கிட்டுது. நாங்களும் இப்படி படுத்திருந்து இங்கே வேறங்கோ படுத்திருக்கிறோம். பஸ்ஸும் வலிக்கிட்டுது. ஏசி காணமுடா எனக்கு இங்கே என்ன ஏசி காற்று அடிக்குது. அப்பு கடும் ஏசியாக கிடக்குது. நான் நிப்பாட்டியும் போட்டு விடுவேன். நான் அது லைட்டு சுவிட்டு எனக்கு இப்போ ஏசி வேணாம். உனக்கு தெரியாது இந்த ஏசின்ற பவர். உனக்கு வைக்க எனக்கு கூட ஃப்ளைட்லேருந்து போகிற மாதிரி கிடக்குது. அப்படி இருக்குது. ஆமாம், சரி. இப்போ நாங்கள் இறங்க வேண்டிய வண்டலூர் வந்துட்டு இப்போ நேரம் 4:30 ஆகிட்டுது. இறக்கடா பேக்க. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வந்து இறங்கியிருக்கிறோம். இங்கே வேறங்கோ, இதில் பார்த்தா தெரியும், கலைஞர் சென்ட்ரல் பஸ் டெர்மினல். இப்போ நேரம் சரியாக ஒரு 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள் என்ன வேறு இருக்குன்னு சொல்லி. இப்போயுமே மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. 4:30க்கு அதிகமான மக்கள் இங்கே நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வெளி மாவட்டங்கள்லேருந்து வர பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் இந்த போய்கொண்டிருக்கு பாருங்க. இதில் பார்த்தா தெரியும். இது ரெண்டுமே கீழையும் மேலேயுமே அதில் போகிற பஸ்ஸில் ஸ்லீப்பர் தான் என்று நினைக்கிறேன். என்னென்னு சொல்ல தெரியல. பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி. விடிய காலமே எப்பலாம் மக்கள் கூட்டம் கொண்டு பார்த்தனே. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இடத்து கேளம்பாக்கம்.
அங்கேயாவது பாத்ரூம் கிடந்தா மாதம் டக்குன்னு ஓடி விடுவான். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்க கிழமை இப்படித்தான் நிலைமையாடா. அப்ப சொன்னாங்களே நண்பன் ஒரு ஆள் பைக் எடுத்துட்டு வந்து கொண்டு இருக்கிறார். யாருன்னு சொல்லுங்க அப்ப நண்பன். ஓய் 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 யார்டா அவன் வலிக்கிட்டு வந்துருக்கேன். டே வெள்ளையா வந்துட்டாரா? சரியா பேக்க முன்னு கொடு. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்பட்டுட்டு போல. என்ன சொன்னா எல்லாம் லொகேஷன் பார்க்காம பறக்குது. பெரியா கிட்ட வந்துட்டோன்னு இல்லை, பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. வீட்டே வந்துட்டோமே. இங்கேயா? எங்க எங்க எங்கே வீடு? எங்கே வீடு? வீட்டை காணவில்லை. வந்துட்டோம் 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 வந்துட்டோம். வந்தாச்சு வந்தாச்சு. எங்க 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 அதுல ஒரு பைக் நிக்குது. வந்துட்டோம். நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை, ஒரு பெரிய வீடு உண்டு, மேல் மாடி வீடு. சரி நாங்கள் போய் குட் மார்னிங். கன காலத்துக்கு போய் சந்திக்கிறோம். நல்ல நித்திரை போல. சரி என்ன கொஞ்சம் கழிச்சு வாரம் போகிறோம், அவசரமாக கிடக்குது. சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமுக்குள்ளே வந்து படுத்துட்டோம் நித்திர கொள்ளையில். இப்படியே நாங்கள் அடுத்த பயணம் பழிக்கிட போகிறோம். ஓகே சௌரங்கள், புதுசாக யாராவது சேனலில் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் பெல் பண்ணேன் தட்டி விடுங்கோ. தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் போட்டு கொண்டு இருக்கோம். என்னடா செல்லி செல்லி என்ற பேர் இப்போ தான் ஞாபகம் பெற போதில்லை. இருக்கும் அதை நடக்கல சொன்ன நான் என்ன. ஓகே சந்திப்போம். நன்றி வணக்கம்.